ஹலோ மைடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நேற்று IPL 2024 ஒரு மிகப்பெரிய டிரான்சிஷன் நடந்துச்சு. சென்னை சூப்பர் கிங்ஸோட கேப்டன் MS தோனி இருக்கார்ல, அவரு நான் இதுக்கப்புறம் கேப்டன்சி பண்ணலப்பா, ருத்ராஜ் கெய்க்வாட் தான் கேப்டன்சி பண்ண போறார் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு சில எமோஷனல் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்து இருக்கும், ஏன் கேப்டன்சி ருத்ராஜ் கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு, ஏன் ரவீந்திர ஜடேஜாட்ட கொடுக்கல? ஓகேப்பா, ஒத்துக்குறோம், ஒரு சீசன் கொடுத்தாங்க, ஒழுங்கா பண்ணல, பிரஷர் ஆனாரு. அதுக்காக ரவீந்திர ஜடேஜா மாதிரி சீனியர் பிளேயர் இருக்கிறப்போ எப்படிப்பா ருத்ராஜ் கையில கொடுத்தாங்க, அப்ப ரவீந்திர ஜடேஜா என்ன நினைச்சுப்பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேருக்கு நிறைய கருத்துக்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி நானே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருந்தேன், என்னைய பொறுத்த வரைக்கும் அடுத்த கேப்டன் ரவீந்திர ஜடேஜாவா தான் இருக்கணும். அவர் ஒரு 2-3 வருஷம் பண்ணதுக்கு அப்புறம் ருத்ராஜிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். எனக்கு பர்சனலி ஜடேஜா டிசர்வ் ஃபார் கேப்டன்சின்னு தான் எப்பவுமே தோணும். ஓகே, பட் ஸ்டில் இது ஒரு எப்படி சொல்றது, நிறைய பேர் போட்டிருந்த மாதிரி இது ஒரு பிரச்சனையை உண்டாக்குமா அப்படின்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலி MS தோனி பாத்தீங்கன்னா முன்னாடி ரவீந்திர ஜடேஜாட்ட கொடுத்தப்போ அது ஒரு 3 years பேக்னு நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 2 years பேக் அது. ஓகே, ஸோ அப்பையில அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது, ஓகே ஜட்டு எடுத்துட்டு போயிடுவான் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவர் பாத்தீங்கன்னா கேப்டன்சி கொடுத்துட்டு வாட்ச் பண்ணாரு. பட் ஆனால் ஜட்டுனால அந்த கேப்டன்சியை கரெக்டா புல் அப் பண்ண முடியல. ஸோ ஜட்டுவே தான் இல்லப்பா இது எனக்கு செட் ஆகாது, ஸோ நீனே இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு MS தோனிட்ட கொடுத்தாரு. அந்த டைம்ல MS தோனி இன்னும் ஃபியூ இயர்ஸ் ஆட போறேன், ஸோ இப்போ ஜட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்றான், அவனுக்கு கேப்டன்சி ஒத்து வராதுன்னு சொல்றான் அப்படின்னா நான் இப்போ கேப்டன் ஆகிறது தான் கரெக்ட். ஏன்னா வேற யாரையும் அப்படி கேப்டன் ஆக முடியாதுங்கிறதுனால தான் MS தோனி அந்த டைம்ல கேப்டன் ஆனாரு. இதை பல இடங்கள்ல காசி விஸ்வநாதன் MS தோனியே சொல்லியிருக்காரு. ஓகேவா, ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு டிரான்சிஷன் அப்ப நடந்தது. ஸோ இப்போ ஏன் திருப்பி ஜடேஜாவை கொடுக்கல அப்படின்னா, அப்பவே அவர் சொல்லிட்டாரு, எனக்கு இந்த கேப்டன்சி பிரஷர்லாம் வேணாம், என்னோட கேம் பாதிக்கப்படுது, என்னோட நேச்சுரல் கேம் போகுது அப்படின்னு அவர் சொன்னது ஒரு ரீசன். இன்னொன்று என்ன அப்படின்னா, அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 years ஒரு கேப்டன் வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல தான் போறாங்க. ஏன்னா CSK பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அ டீம் டு சேஞ்ச் கேப்டன்ஸ் இன் எவ்ரி இயர். ஓகே, இந்த வருஷம் நீ கேப்டன், அடுத்த வருஷம் இன்னொரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி கைண்ட் ஆஃப் டீம் கிடையாது. ஸோ அடுத்த ஒரு ஃபியூ இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல 26 வயசு பையன் தான் கரெக்டா இருப்பான். ரவீந்திர ஜடேஜா என்ன ஃபிட்டா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அவர் இதுக்கு முன்னாடியே கேப்டன்சிலாம் பண்ணியிருக்கணும். இப்போ பாத்தீங்கன்னா ஏஜ் ஆயிருச்சு, மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவர் இதுக்கப்புறம் விளையாடுவார் ஃபியூ இயர்ஸ். ஆனால் அவரோட ஃபார்ம் நிறைய விஷயங்கள் கேள்விக்குறியா போய்கிட்டே இருக்கும். அடுத்து நீங்க ஒரு சின்ன பையன் கையில கொடுக்குறப்போ அவன் இன்னும் ஒரு 4-5 வருஷம் எடுத்துட்டு போவான் இதை அப்படிங்கிற அந்த ஒரு இது கிடைக்கும். ஸோ அதனால தான் ருத்ராஜ் கிட்ட கேப்டன்சி ஹேண்ட் ஓவர் பண்ணப்பட்டுச்சு. அது MS தோனி மாதிரி ஒரு ஆள் தூக்கி ருத்ராஜ் கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா இது இப்போ டிசைட் பண்ணது கிடையாது, ஆல்வேஸ் அவர் மனசுல இருந்துகிட்டு இருக்கும், ருத்ராஜையும் ரெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இதில் இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம், ரவீந்திர ஜடேஜா இடத்துலேருந்து நீங்கள் யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2010 இருக்காருன்னு நினைக்கிறேன் CSKல. ஆமாம், 2008 அவர் விளையாண்டாது, 9 பேன் ஆனார், 10 CSKல இருக்காரு. ஆல்மோஸ்ட் எவ்வளோ வருஷங்க, 14 வருடங்கள் CSKல இருந்திருக்காரு. அவருக்கு அந்த கேப்டன்சி கொடுக்கப்படலங்கிறப்போ அவர் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் அவருக்கு தெரியும் நம்ம வேண்டான்னு சொல்லிட்டோம், இதுக்கப்புறம் ருத்து தான் இதுக்கு கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அது பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா அவர் இது பண்ணியிருக்காரு. ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் நிறைய பிராக்டிஸ் வீடியோஸ் பார்த்தேன், போட்டோஸ் பார்த்தேன், அவர் சந்தோஷமா தான் இருக்காரு. அண்ட் மோர் ஓவர் இது அவர்கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். கண்டிப்பா MS தோனி சொல்லியிருப்பாரு, சொல்லாமலாம் இருந்திருக்க மாட்டாரு. இன்னொன்று MSக்கும் நம்மளோட ஜட்டுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் ஒன்று இருக்கு. ஸோ அதனால இது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது. ஏன்னா நிறைய பேர் எழுதுன மாதிரி இது ஒரு ட்ரிஃப்டை உருவாக்கிறோம், அதெல்லாம் கிடையாது. ரொம்ப 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 ஸ்மூத்தா பேசி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே எடுத்த டிசிஷனா இது இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் தோ அப்பயே ஜடேஜா அந்த கப் அடிச்சுட்டு சொன்னார் பாத்தீங்களா, இதுதான் இது நான் MSக்கு டெடிகேட் பண்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பயே அந்த டாக் போயிருக்கும், எப்பா நான் எப்படியும் போறப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது மும்பைல நடந்த அந்த கேப்டன்சி டிரான்சிஷன் மாதிரி கிடையாது. இது மோர் ஓவர் ரொம்ப ஸ்மூத்தான டிரான்சிஷன், அதுல எந்த ஒரு இதுவுமே இல்ல. எஸ், இதுதாங்க ஒரு பிரான்சைஸ் உருவாக்கணும், இப்படிதான் ஒரு பிரான்சைஸ் இயங்கணும். ஒரு கேப்டன் போறப்போ இன்னொருத்தர் ஒரு சின்ன பசங்களுக்கு கொடுக்குறப்போ அங்க இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் யாருமே பாத்தீங்கன்னா எந்த ஃபீலும் அடையக்கூடாது. மோர் ஓவர் இந்த பிரான்சைஸ் இருக்காங்கல்ல, அவங்க இந்த ஒரு கிரெடிட் எடுத்துக்கணும் கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவங்க இதை ஒரு டீமா இல்லாம ஒரு ஃபேமிலியா உருவாக்கிட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி ஜடேஜா ஒரு இதெல்லாம் வருவாரு அப்படிலாம் இல்ல, அவர் நார்மலா எப்பவும் போலதான் இருப்பாரு. மோர் ஓவர் அது அவரோட டீம் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாரு. ஓகே, ஆனா அவர் வேற லெவல் தான், சீரியஸ்லி இப்படி இதை கரெக்டா எடுத்துக்கிறது. அண்ட் எண்ட் ஆஃப் த டேல அவங்க எல்லாருமே ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸுங்க. ஓகே,
ஸோ அவங்களுக்கு வந்து எதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒரு கிரிக்கெட் அண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஜட்டு அண்ட் பாப்பம் ருத்ராஜ் தலைமையிலான சிஎஸ்கே அணி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு.